நாங்கள் இலங்கை தமிழரசு கட்சி சார்ந்து எங்களுடைய கட்சி உறுப்பினர்களும் உள்ளூராட்சி உறுப்பினர்களும் கட்சி சார்ந்து அல்லாமல் ஒரு பொது விடயமாக செம்மணி சித்துப்பாத்தி உதகுழி சம்பந்தமான ஆய்வு சம்பந்தமாக அதில் இதுவரை கண்டெடுக்கப்பட்ட 19 உடலங்கள் சம்பந்தமாக அதற்கான நீதி வேண்டிய ஒரு போராட்டத்தை கவன ஈர்ப்பை ஒரு இளைஞர் அமைப்பு என்ற வகையிலே அரசியல் களப்பற்ற ஒரு நிறுவனம் ஏற்பாடு செய்து என்ற வகையிலே நாங்கள் இதில் கலந்து கொண்டிருக்கின்றோம். முக்கியமாக என்னை பொறுத்த வரையிலே தனிப்பட்ட முறையில் இந்த பகுதியிலே 1995-96 பகுதி காலத்தில் 90க்கு மேற்பட்டதாகவே மிகப்பெரிய ஒரு இராணுவ முகாம் முள்ளிச்சந்தியிலிருந்து செம்மணி வரை வியாபித்து இருந்தது. எங்களுக்கு தெரிந்த விடயம் அவை பல கொலைகள் இங்கே நடைபெற்றிருந்தன. கிருஷாந்தியினுடைய கொலையோடு தான் இது வெளிப்பட்டாலும் கூட அப்பொழுதாவது வாய்மூல கதைகள் இருந்திருக்காது. இப்பொழுது இருக்கக்கூடிய ஒரு முதலாவது விடயம் என்னவென்றால் இப்பொழுது தெளிவாக தெரிகிறது, கொல்லப்பட்டவர்கள் போராளிகள் அல்ல, நான் காம்பேட்டன்ஸ் என்று சொல்லக்கூடிய போராளிகள் அல்ல, பொதுமக்கள் என்பது உறுதிப்படுத்தப்படுகிறது. குழந்தைகள் இந்த உடலங்கள் கண்டிருக்கிற பொழுது அது எந்தவித அரசுக்கு எதிரான போராட்டம் இல்லாத இராணுவம் நியாயப்படுத்தப்பட முடியாத உடலங்கள் இப்பொழுது கண்டெடுக்கப்படும். ஆகவே சர்வதேச நான் நினைக்கிறேன், நான் அது ஆங்கிலத்தில் சொல்ல விரும்புகிறேன், அந்த இன்றைக்கு கனடா மற்றும் ஐக்கிய நாடுகள், அந்த பிரிட்டன் போன்ற நாடுகள் ஏற்கனவே இந்த விடயத்தில் தெளிவான நிலைப்பாட்டை எடுத்திருக்கிறது. இந்த அரசாங்கத்துக்கு எதிராக, இந்த இராணுவத்தினுடைய தலைமைகளுக்கு எதிராக. இப்பொழுது நாங்கள் கேட்கக்கூடியதெல்லாம் அதே நிலைமையை தளத்தை இங்கே இருக்கக்கூடிய இன்று நாளைய தினம் மனித உரிமை ஆணையாளர் இங்கே வருகிறார். நான் நினைக்கிறேன் எங்களுடைய பாராளுமன்ற உறுப்பினர்கள் அநேகமாக அந்த குழுவிலே நான் நினைக்கிறேன் ஸ்ரீதரன் அவர்களும் சாணக்கியன் அவர்களும் கலந்து கொள்வார்கள், அவர்கள் நிற்பார்கள். நாங்கள் இப்பொழுது கேட்கக்கூடிய எல்லாம் இந்த நிலையிலே சர்வதேச இருக்கக்கூடிய டிப்ளமேட்டிக் கோப்ஸ் என்று சொல்லக்கூடிய தூதர்கள் எல்லா இடமும் பார்த்து அந்தந்த நாட்டுக்கு இந்த தகவல்களை கொண்டு செல்வதன் மூலம் இந்த விடயங்களை சர்வதேசத்தினுடைய நீதி கேட்பதற்கான ஒரு ஆதாரமாக அவர்கள் கொண்டு செல்ல வேண்டும். I would therefore request all the diplomats in Sri Lanka to come down to see the graveyards and then convey the truth of the civilian killings to their respective countries, so that justice will be meted out to the Tamil people who have suffered so far in the hands of the Sri Lankan military. இந்த இலங்கை இராணுவத்தினுடைய அட்டூழியத்திலே நாங்கள் பாதிக்கப்பட்டிருக்கோம் என்பதை இது காட்டக்கூடிய ஒரு ஆதாரமாக இது பார்க்கலாம். இது ஒரு ஆதாரம் என்று எடுக்கலாம். இதற்கு மேலான ஆதாரம் விசாரணை தேவையே இல்லை. ஆகவே அது அந்த விடயத்தை சொல்லி இந்த விடயத்தில் இன்னொன்று நான் சொல்ல விரும்புகிறேன். எங்களுடைய ஒரு தவறு இருக்கிறது என்று நான் கருதுகிறேன். பல போராட்டங்களிலே நாங்கள் போகிற பொழுது எங்களை உதாசீனம் செய்து திட்டமிட்டு ஒதுக்கி வைத்திருக்கிறார்கள். நாங்கள் எங்களை அவமானப்படுத்துகிற பொழுது அல்லது அசிங்கப்படுத்துகிற பொழுது ஓரங்கற்ற செயல்பாடுகளை நாங்கள் கொஞ்சம் ஒதுக்கி இருக்கிறோம் என்று நான் நினைக்கிறேன். அந்த நிலையை நான் நிச்சயமாக மாற்றப் போகிறேன். கட்சி மாற்றும். நாங்கள் எல்லா போராட்டங்களையும் கலந்து கொள்வோம். இந்த நாங்கள் இல்லாத சந்தர்ப்பத்தை பாவித்து தாங்களே பெரிய போராளிகள் என்று நினைத்து கொண்டு கருத்து தெரிவிக்கிற சூழ்நிலை இனி நிலைப்படாது. குறிப்பாக ஆக குறைந்தது இந்த உள்ளூராட்சி தேர்தலிலே எங்களுக்கு கிடைத்த ஜனநாயக அங்கீகாரத்தையாவது கவனத்தில் கெடுத்து அவமரியாதையாக எங்களை அசிங்கப்படுத்துகிற வகையில் பேசுவதை மற்றவர்கள் தவிர்த்து ஒற்றுமை பேசுகிறவர்கள் ஒற்றுமையாக செயல்பட வேண்டும், ஒற்றுமையே செய்ய வேண்டும். ஒற்றுமை பேசுகிறவர்கள் தான் இப்போ ஒற்றுமையை குழப்புகிறார்கள் என்று நான் நினைக்கிறேன். அது பகிரங்கமாக சொல்ல வேண்டிய தேவை வந்திருக்கிறது. ஒற்றுமை என்று சொல்கிறவர்கள் நான் ஒற்றுமைக்கு போகிறது ஒற்றுமைக்கு வராதவர்கள் அது வேறு விஷயம். ஆனால் ஒற்றுமையாக இனிமேலாவது
ஆள் குறை சொல்லி நான் தீவிரன், நான் தெரியவன், நான் தேசியவாதி என்றெல்லாம் பேசிக்கொண்டிருக்க முடியாது. இப்போ நாங்கள் ஒற்றுமையாக இந்த விடயத்தில் நாங்களே வந்திருக்கிறோம் என்றால் தமிழரசு கட்சி எந்த விடயத்திலே நியாயம் எங்கே இருக்கிறதோ அதற்கு பின்னாலே நிற்கிறது என்பது